சங்கீதம் 33:22. நானே உங்கள் பரிசுத்த ஆகிய கர்த்தர். ஏசாயா 43:15. கர்த்தாவே, உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:22. கர்த்தாவே, உமது கிருபை எங்கள் மேல இருப்பதாக. சங்கீதம் 33:22. கர்த்தாவே, உமது கிருபை இருப்பதாக எங்கள் மேலே இருப்பதாக. சங்கீதம் 33:22. புள்ள சகியோ இயேசுவை பார்க்க ஜனக்கூட்டத்துல முயற்சி செஞ்சாரு. குனிஞ்சு பார்த்தாரு, குளிச்சு பார்த்தாரு, ஆனா இயேசுவை பார்க்க முடியல. நல்ல யோசனைய பண்ணனாரு, டக்குனு மரத்து மேல ஏறினாரு. நல்ல யோசனைய பண்ணனாரு, டக்குனு மரத்து மேல ஏறினாரு. இயேசு வந்தாரு, கீழே வா என்றாரு. இயேசு வந்தாரு, கீழே வா என்றாரு. கர்த்தாவே, உமது கிருபை எங்கள் மேல் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இது புரியுதா என்னன்னு? பிரபுக்கள்னா நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நம்ம பிடிக்காதுங்க, யாரா இருந்தாலும் காரணம் இல்லாம சொல்லுவாங்களே, காரணமே இல்லாம என்ன பண்றாங்க, என்ன திட்டுறாங்க, காரணமே இல்லாம என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க, காரணமே இல்லாம எம்மள கோச்சுக்கிறாங்க, காரணமே இல்லாம என்ன பண்றாங்க, துன்பப்படுத்துக்கிறாங்க. அப்படின்னு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லல, காரணமே இருக்காது, ஆனா நம்ம என்ன வரும், பழி வரும், எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு விரோதமா பேசுவாங்க. இங்க பிரபுக்கள் காரணமே இல்லாம என்ன பண்றாங்களாம், துன்பப்படுத்துறாங்க, ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு நம்மளுக்கு காரணம் இல்லாம யார் நம்மள என்ன பேசினாலும், நம்ம தப்பே செய்யலாம், தப்பு செஞ்சாலும் செய்யலாம போனாலும், நம்ம யார் என்ன பேசினாலும் நம்ம யாருக்கு என்ன பண்ண வேணாம், பயப்பட தேவையில்லை. எதுக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல அப்படிதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, பிரபுக்கள் காரணமே இல்லாம என்ன பண்றாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. நான் தப்பு செய்யாமலே என்ன பண்றாங்க, தப்பு சொல்றாங்க. நான் அதை கரெக்டா போனாலும் என் மேல என்ன பண்றாங்க, பழி சொல்றாங்க. காரணமே இல்லாம எனக்கு தேவையில்லாத என் மேல என்ன பண்றாங்க, கோச்சிக்கிறாங்க. காரணமே இல்லாம என்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு பேசும் இல்லையா. இந்த இடத்துல காரணமே இல்லாம என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும், அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம், ஆனாலும் என் இருதயம் பயப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், பைபிள் வாசிக்க முடியாத அளவுக்கு போனாலும், ஜபிக்க முடியாத அளவுக்கு போனாலும், எங்க என்ன போனாலும், நம்ம எதுக்கு நம்ம என்ன பயப்படாதபடிக்கு அவருடைய வசனத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம், பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு மாத்திரம் நம்ம பயந்தா கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கீழ அப்படியே வாசிங்க. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவர் மகிழ்கிறது போல உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சி எது? அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது சொன்ன பொய்யை பகைத்து அறிவிக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உண்மையாவா?
உண்மையா பொய் யாராலும் அருவருக்கிறீங்க? பொய் சொல்லாம எனக்கு பிடிக்காது, எனக்கு அது எனக்கு அருவருப்பான காரியம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? பொய் எல்லா விஷயத்துல எதுனா ஒரு விதத்துல நம்ம என்ன பண்றோம்? தினமும் பொய்களை சொல்றோமா இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன தேதி? 12. 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நான் ஒரு பொய் கூட சொல்லலைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பொய்யே சொல்லலை, சொல்ல முடியாது இல்லையா? உண்மையை மட்டும்தான் பேசுறேனோ சொல்ல. ஆனா இந்த இடத்துல தாவீதுக்காரர் சொல்றாரு, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். பொய்யே என்ன பண்றாரு? அவரு பகைக்கிறான். இன்னைக்கு நம்ம மனுஷன் கூட தான் பகைச்சுக்கிறோம். கெட்ட காரியத்தை கூட நம்ம என்ன பண்றதுல பகைக்கிறதுல, அது நம்ம என்ன பண்றோம்? நல்லாவே பேசுறோம். ஆனா மனுஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பகைய உண்டாயிருக்கிறோம். எந்த இடத்துல வாசிக்கிறோம்? பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உங்களுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். நீங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணலாம். நீங்க 12 பேசுற ஒரு பொய்யும் எழுதுவீங்க. பொய் பேச முடியாம இருக்கலாம், இருக்கவும் முடியாது. ஆனா பேசுற பொய்யில ஒரு அர்த்தம் இருக்கணும். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, டெய்லியும் இன்னைக்கு எத்தனை பொய் பேசுனீங்கன்ட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை பொய் பேசுனீங்க, என்னென்ன பொய் பேசுனீங்க தேவையில்லை, எத்தனை பொய் பேசணும்னு நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. அது பேச பேச உண்மை எவ்வளவு பேசிக்கிறோம், பொய் எவ்வளவு நம்ம வாயிலிருந்து வருதுன்றது நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சு அதை நம்ம மாத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஏதுவா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். வேதத்தை அதிகமா என்ன பண்ணணும்? நம்ம நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாய் மாறணும். டக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம எடுத்து படிக்கணும்னு சொன்னா டக்குன்னு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கணும். டக்குன்னு எடுத்து வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆர்வம் உள்ளவர்களாய் மாறணும். இங்க இல்லை, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் வாசிக்கிறது வருதா இல்லையா? அந்த இடத்துல டக்கு நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து வாசிக்க நம்ம பழகணும். வேதத்தை நேசிக்க பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 165 வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரில் இல்லை. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? முதலாவது என்ன இருக்கு? மிகுந்த சமாதானம். மிகுந்த சமாதானம், அதிகமான சமாதானம். சமாதானமே இல்லையா குடும்பத்துல? கஷ்டப்படுறீங்களா? வேதனைப்படுறாங்களா? அப்பா அம்மா சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களா? சண்டை போட்டுக்கிறாங்களா? குடும்பத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லையா? வறுமையில இருக்கா? ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சமாதானம் யாருக்கிட்ட இருக்கு? ஏசப்பா கிட்ட இருக்கு. இந்த வேதத்தை படிக்க இதை நேசிக்க ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு? சமாதானம், மிகுந்த சமாதானம்ன்றது இல்ல, மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வசனம் வாசிக்கலாம். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. போக்குழி வாரத்துல ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம எங்கெல்லாம் போறோமோ போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, போகும்போது வேதத்தை வாசிச்சுட்டு போங்க. அவருடைய வேத வார்த்தை நம்ம இருதயத்துல நம்ம நாவல இருக்கும்போது, நம்ம செபித்துட்டு போகும்போது, போகிற கூட எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட வந்தா எல்லா காரியமும் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம போற காரியம் எல்லாம் வெற்றி ஆகணும்னா நம்ம கூட ஆண்டவர் இருந்தா மட்டும்தான் வெற்றியா முடியும். நம்ம ஜெபிக்காம வேத வாசிக்காம போற காரியங்கள் எல்லாம் ஒரு சில நேரத்துல என்ன ஆகும்? தோல்வியில தான் போய் முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்போடு வரணும். அவருடைய வார்த்தை உங்க கூட இருக்கணும். ஆமென். அவருடைய கட்டளைகளை காத்து அவருடைய சாட்சிகளை காத்து நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்ம போகிற காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு சமாதானம் வரணும், நம்ம எதை நேசிக்கணும்? நமக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம் நமக்கு வரணும்னா நம்ம எதை நேசிக்கணும்? உலகத்தை நேசிக்கணுமா? மனுஷரை நேசிக்கணுமா? என்ன நேசிக்கணும்? வேதத்தை. அது படிங்க, இப்பதானே படிச்சோம்.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. இடரில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை நம்ம எவ்வளவு நேசிக்க 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 நம்ம நேசிக்கும் போது நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும். ஆமென். நம்ம இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம குடும்பத்துல சமாதானம், குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கர்த்தர் மாற்றுவார். இப்போ சுஜி வந்து இப்போ அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, நீ வீட்டுல உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இதை நேசிக்க நேசிக்க உன் மூலியமா குடும்பத்துல என்ன வரும்? சமாதானம் வரும். உன் மூலியமா குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். உன் மூலியமா வீடு எதெல்லாம் கிடைக்காம இருக்கோ உன் மூலியமா என்ன பண்ணும்? ஆண்டவர் அவைகள் எல்லாம் கிடைக்க செய்வார். எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு அப்பா அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை கொடுப்பாரு. அவங்க வாயில சொல்லுவாங்க, என் புள்ள என்ன பண்ணுது? வேதத்தை வாசிக்குது, தினமும் ப்ரேயர் பண்ணுது, தினமும் பைபிளை வாசிக்கிறதுனாலதான் என் குடும்பம் இப்படி மாற்றத்துல வந்துச்சு. உங்களை பார்த்து அவங்க என்ன பண்ண சபைக்கு வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வேதத்தை நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதானம் நம்மகிட்ட எங்க இருக்கு? ஆண்டவரை நேசிக்கும் போது நமக்கு சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா அவர் மிகுந்த சமாதானத்தினால நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் அவர் நிரப்புவாராங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படி போடலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிற தகப்பனே, ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம். சங்கீதம் 119வது சங்கீதத்துல நாங்கள் வாசித்தது போல ஆவியானவரே, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று என் தேவனே அப்பா அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனுதினம் வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை நீர் மாற்றுவீராகப்பா. அவர்களுக்கு இடர் இல்லை என்று வாசிக்கிறோமே, எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு ஆவியானவரை நீர் எங்களை ஆண்டவரே அப்பா முன்பதாக சென்று கொண்டிருக்க போகிற கிருபை காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் மூலியமாய் எங்க குடும்பத்துல ஆண்டவரே சமாதானம் வரட்டும். எங்கள் மூலியமாய் ஆண்டவரே அப்பா எங்க ஊர்ல சமாதானம் வரட்டும். எங்கள் மூலியமா இந்த கிராமத்துக்குள்ள சமாதானம் வரட்டும். அப்பா எங்கள் மூலியமா இந்த தேசத்துக்குள்ள சமாதானம் வரணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்று போகிற கிருபைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இப்படி இருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் இருக்கு. இன்னும் அழகா வசனத்தை